இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை. ஒருவேளை இந்த நாட்களில் ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு காரியம் உங்களை நெருக்கி கொண்டிருக்கலாம், மனமுடைந்து இருக்கலாம். ஐயோ, இது இப்படி நிகழ்ந்து கொண்டிருக்கிறதே, இந்த இக்கட்டில் நான் இருக்கிறேனே, இந்த பிரச்சனையில் இருக்கிறேனே, இந்த போராட்டத்தில் இருக்கிறேனே என்று நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். அதை மற்றவர்கள் உங்களுக்கு சுட்டி காட்டி உங்களை குறை கூறி கொண்டிருக்கலாம், உங்களை கேலி பேசி கொண்டிருக்கலாம், பரியாசம் பண்ணி கொண்டிருக்கலாம். கவலையப்படாதீங்க. அழகான வேதம், அழகான வசனம். எப்பக்கத்தில் நாங்கள் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் கைவிடப்படுகிறதில்லை, கர்த்தர் எங்களோடு இருக்கிறார். எப்பக்கத்தில் நாங்கள் கீழே விட தள்ளப்பட்டாலும் ஒடுக்கப்பட்டாலும் நாங்கள் கலக்கம் அடைகிறதில்லை, மனம் முடிவடைவதில்லை, கர்த்தர் எங்களோடு இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்தியனோடு இருக்கிறார். ஒரு ஆற்றங்கரை ஓரம் ஒரு துணிகளை துவைக்குவதற்கான ஒரு கல் இருக்கும். அதில் கழுதையில் அழுக்கு துணிகளை சுமந்து கொண்டு ஒரு மனிதன் போய் அந்த கல்லில் அடித்து 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 துவைப்பான். துவைத்து அந்த துணிகளை வெளிப்பான். அப்பொழுது அந்த கழுதை பார்த்து, அந்த கல்லை பார்த்து சொல்லிச்சான், கல் அண்ணன், யாரோ துணியை அழுக்கு பண்ணுறாங்க, நான் சுமந்து கொண்டு வரேன், ஆனால் அடி வாங்கிறது நீ தான் அடி வாங்கிட்டு இருக்கிற. ஒவ்வொரு நாளும் நீ அடி வாங்குறியே, ஒவ்வொரு நாளும் இந்த துணியை அடித்து அடித்து உன் மேலே துவைக்கிறாங்களே, உன்னை பார்த்து நான் பரிதாபப்படுகிறேன் என்று சொல்லிச்சான். ஆனால் அதுக்கு கழுதைகிட்ட அந்த கல் பதில் சொல்லிச்சான், கவலைப்படாத, எனக்கு எவ்வளவு அடி விழுந்தாலும் அந்த அடியினால் ஒவ்வொரு நாளும் நான் மெருகேற்றப்படுகிறேன், நான் சுத்தமாகி கொண்டிருக்கிறேன், என்னிடத்துல இந்த கரடு முரடெல்லாம் மாறி நான் வழவழப்பாக மாறிக்கொண்டிருக்கிறேன். ஒரு நாள் வரும், துவைக்கிறதுக்கு உபயோகப்படுத்தின இந்த கல் மற்றவர்கள் உட்காந்து அமர்ந்து ஓய்வெடுப்பதற்கு குளிப்பதற்கும் இந்த கல் உபயோகப்படுவேன். அப்படி நான் என் வாழ்க்கையில் எப்பொழுதும் உபயோகமுள்ளவனாகவே நான் இருப்பேன். ஆகையினால் இந்த அடிக்கு நான் கவலைப்படலை, நான் மகிழ்ச்சியோடு இதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லிச்சான். இதுதான் வாழ்க்கை, இதுதான் நம்முடைய நோக்கமாகவும் இருக்க வேண்டும். நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார். நாங்கள் ஒடுங்கி போகிறதில்ல, நாங்கள் மனம் அடிந்து போகிறதில்ல. ஆண்டவர் நாமத்தை உயர்த்தி கொண்டே இருப்போம். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, எங்களுடைய நெருக்கங்கள், எங்களுடைய பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க. ஆண்டவரே, அந்த காரியங்கள் எல்லாம் பொன்னை போல எங்களை புடமிட்டு சுத்த பொன்னாக எங்களை மாற்றி, ஆண்டவரே, நாங்கள் பளிச்சென்று பிரகாசமாக மற்றவர்களுக்கு ஒளி வீசக்கூடிய பிரயோஜனமுள்ளவர்களாக நாங்கள் மாற எங்களை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டபடி இவை எல்லாவற்றையும் நாங்கள் சகிக்கும்போது, பாடுகளை நாங்கள் சகிக்கும்போது நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீர். இயேசுவின் மூலமாக நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.